டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் போடுறதுனாலதான் இல்ல டென்டல் பிரிட்ஜ் போடுறதுனால அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. பாத்தீங்கன்னா டென்டல் பிரிட்ஜஸ் வந்து பக்கத்துல இருக்க பல்ல ட்ரிம் பண்ணி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி 3 கிரவுன் நம்ம போடுற மாதிரி இருக்கு. பட் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ல அப்படி இல்லைங்க. நமக்கு எந்த டூத் மிஸ்ஸிங்கோ அந்த இடத்துல நம்ம இம்ப்ளான்ட்ஸ் டூஸ் போடுவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டென்டல் பிரிட்ஜஸ் வந்து ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா நடுவுல பல்லு இல்ல. சோ சாப்பாடு அந்த இடத்துல மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம கேர் எடுத்து ப்ராப்பர் ஃபிளாசிங் இல்ல பிரஷிங் கரெக்டா பண்ணோம். பட் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அப்படி இல்லைங்க. நம்ம நார்மலா பிரஷ் பண்ற மாதிரி பண்ணாலே போதும். மூணாவது பாத்தீங்கன்னா டென்டல் பிரிட்ஜஸ் வந்து சாப்பிடறப்ப ரொம்ப பார்த்து சாப்பிடணும். ஏன்னா நடுவுல பல்லு இல்ல. கிரவுன் வந்து பிரேக்கேஜ் ஆகாது. பட் நம்ம ரொம்ப ஓவர் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா உள்ள இருக்கிற அந்த நேச்சுரல் டீத் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அந்த ப்ராப்ளம் இல்ல. நீங்க சாப்பிடறப்ப பெர்மனன்ட் டீத்ல எப்படி இருந்ததோ அது மாதிரி கடிச்சு சாப்பிடுற ஃபீல் உங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டென்டல் பிரிட்ஜஸ் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 5 to 10 இயர்ஸ் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பல்லு டில்ட் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை.